சென்னையிலேருந்து நண்பர் ஒருத்தர் அழைச்சி பேசியிருந்தார். சார், நான் வந்து மத்திய அரசாங்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படித்து ஃப்ரீலான்சிங்கில் ஏதாச்சும் நான் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோ யாராக இருந்தாலும் ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் வந்து ஒரு இன்கம், அதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எது நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே உங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்து அனுமதி வாங்கியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது சட்டம். ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய வருமானம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியோ இல்லை இன்சூரன்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு வருமானம் மாதிரியோ இருந்தது அப்படின்னா, இல்லை ஒரு வீடு கட்டியிருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய ரெண்டல் மாதிரி இருக்குது அப்படின்னா அனுமதி வாங்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் ஆக்டிவ் ஃப்ரீலான்சிங் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய துறை சார்ந்த வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யும்போது அதுவும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம என்ன கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்ருக்கோமோ அதுவும் இதுவும் ஒரே பிஸ்னஸாக இருக்கலாம், ரெண்டுக்கும் வந்து போட்டியாக கூட இருக்கலாம், பல காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவருக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன ஏது, அது இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, ஃப்ரீலான்சிங்லாம் எப்படி பண்ணலாம், எஸ்இஓ பயன்படுத்தி எப்படி ஃப்ரீலான்சிங் இன்கம் எடுக்கலாம், லோக்கல் எஸ்இஓ பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன், எடுத்து வச்சு சொன்னேன். யூடியூப் ஆப்டிமைசேஷன் மூலிமா சம்பாதிக்கிறத பற்றி சொல்லிக் கொடுத்து யூடியூப் சேனல் கண்டென்ட் க்ரியேஷன் வச்சு மணி மேக் பண்ணுறது எப்படி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அவருக்கு நான் பேசும்போது தகவல் வந்து சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். முக்கியமாக என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃப்ரீலான்சிங்கில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதாவது சட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு நம்ம அதை எடுத்து சொல்லி புரிய வச்சதுக்கு பிறகும் பட் இந்த ஸ்கில்லை கற்றுக்குங்க, நாளைக்கு நீங்கள் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடக்கூடிய சூழ்நிலை வந்தாலோ இந்த ஸ்கில் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து நமக்கு ரெவென்யூ கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் ஃப்ரீலான்சிங்கை பண்ணலாம்னு நினச்சின்னு சொல்லிட்டு நம்பர் பேசியிருந்தார். பட் இருந்தாலும் அது சார்ந்த முடிவை அவர் தான் எடுக்கணுங்கிறது அங்கே இருக்குது. ஸோ நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேலே திரையில் தெரிகிற என்னுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், தெளிவாக பேசலாம். நன்றி. இன்னொரு காணொலியில் வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்போம்.